ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி கிராமத்து ஸ்டைலில் வேறு லெவலில் வைக்க போகிறோம். இது வந்து எங்கள் பாட்டியோட ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அருமையாக செய்வாங்க. ஸோ தேவையான ஐட்டம்னா பார்த்துக்கோங்க. ஒரு 4 வெங்காயம், ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கறி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, மட்டனுங்க. ஓகேங்களா? அடுத்தது குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். ஓகேங்களா? எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். லைட்டாக கொஞ்சம் காய சொல்லவே பட்டை லவங்கம் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி வந்து அதில் ஆட் பண்ணுறோம். ஒரு 4 வெங்காயம், அதாவது ஒரு 1/4 கிலோ கறி தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக, உங்களுக்கு அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக செய்கிறோம். ஸோ அதனால் கம்மியாக போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். அது 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணுறோம். மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதும் கூட. ஸோ ரெண்டுத்துலேயும் 2 ஸ்பூன் இது மிளகுத்தூள், ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அப்பப்போ வந்து நல்லா கிண்டி விடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு போடாதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் இன்னும் அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா அப்பப்போ இது பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு, வதங்கட்டும். ஓகேங்களா? நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கறியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அது இல்லாத இது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா அதிகமாக ஊற்றினா நாஸ்டாக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். கொஞ்சம் திக்காக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா குழம்புக்கே சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம கிராமத்து ஸ்டைலில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது தேவையான அளவுக்கு 1.5 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் குழம்பு ரெடி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. ஓகேங்களா? இறக்குனா எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.